வணக்கம். செல்வகுமாரின் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற பகுதியில் இன்றைக்கு வாட்ஸ்அப் வழியாக நாகரிகமாக திருடப்படும் தரவுகள், உச்சநீதிமன்றம் கண்டிப்பு, இந்திய போட்டித்துறை அபராதம், இந்திய சட்ட விதிகளுக்கு உட்படாவிட்டால் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று வாட்ஸ்அப்பிற்கு எச்சரிக்கை. ஏன் எதற்கு எப்படி பகுதியில் பார்ப்போம். அது என்ன வாட்ஸ்அப், மெட்டா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. யார் ஒரு கைபேசி வாங்கினாலும் உடனடியாக அவங்க பதிவிறக்கம் செய்யக்கூடிய ஆப் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் இல்லாமல் எந்த கைபேசியுமே இருக்காது. கோடிக்கணக்கான இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலியாக வாட்ஸ்அப் இருக்கிறது. சரி, வாட்ஸ்அப் யார் இதை கட்டுப்படுத்துறது? வாட்ஸ்அப் யார்கிட்ட இருக்குது? வாட்ஸ்அப்போட ஓனர் யார்? இதை நிர்வகிக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தா மெட்டா. மெட்டா எதெல்லாம் நிர்வகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே. இன்னும் பல மென்பொருட்களை கையாளுகிறது மெட்டா. மெட்டா எங்கே இருக்குது? தலைமை அலுவலகம் அமெரிக்காவோட கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்குது. கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க பொதுத்துறை, அதாவது ஷேர், அதாவது பப்ளிக் ஷேரில் இயங்கக்கூடிய அமெரிக்க நிறுவனம் மெட்டா. இந்த மெட்டா உங்களுடைய வாட்ஸ்அப் பகுதியை பாருங்கள், ஒரு வட்டமாக ஒன்று சுற்றி கொண்டே இருக்கும். அது மெட்டா ஏஐ. உங்களுடைய தரவு எல்லாத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் பிரச்சனையே. இப்போ பதிவு செய்யாமல் கூட ஆக்கலாம் அப்படிங்கிறது சில தொழில்நுட்பங்கள் கூட இருக்குது. ஆனால் யாருக்கும் தெரியாமல் அது ஒரு ஓரமாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் பதிவு செய்யுது. என்ன படம் அனுப்புகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, என்ன மெசேஜ் பண்ணுறீங்க, எதை பற்றி பேசுகிறீங்க, யாரோட பேசுகிறீங்க, எது தொடர்பாக பேசுகிறீங்க, இந்த தரவு எல்லாமே மெட்டா ஏஐ பதிவு செய்து அதை அப்படியே தொகுத்து எது தொடர்பாக பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் வைத்து இந்திய சந்தையில் வியாபாரத்தை பெருக்குவதற்காக அதை செயல்படுத்துவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பணியை மெட்டா செய்கிறது. மெட்டா சாதாரண நிறுவனம் இல்லை. உலகளவிலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்திய கண்டிக்கத்தக்க ஒரு வகையில் செயல்பட்டது தான் மெட்டா. ஆனால் இப்போது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்திய போட்டி நிறுவனம் 250 கோடி என்னமோ ஒரு அபராத தொகை விதித்தது. எதுக்காக விதித்தாங்கன்னா, இந்தியாவோட நிறைய ரகசியங்களை, பகிர்வுகளை நீங்கள் கடத்தியதாக, அது தனி உரிமையை பாதிப்பதாக இருக்கிறது என்று அபராதம் விதித்தாங்க. அது இந்திய அரசோட நிறுவனம் தான். இந்திய அரசு நிறுவனம் அபராதம் விதித்ததன் காரணமாக வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு மேலே வாட்ஸ்அப்புக்கு அபராதம் விதித்தாங்க. வாட்ஸ்அப்போட ஓனர் யாருன்னா மெட்டா. மெட்டா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாங்க. இந்திய உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் செய்யும் வேலையை நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது. நீங்கள் இந்திய மக்களின்
தனி உரிமையில் தலையிடுறீங்க. இந்திய மக்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது என்ன விதிமுறைகள் இருக்குன்னே தெரியாமல் அவங்க உரையாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அறிந்தவர்கள் கூட இந்த பிழையை செய்கிறாங்க. இன்ஸ்டால் பண்ணும்பொழுது ஏதோ எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்றாங்க, அக்ரி கொடுத்துட்றாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்திய கற்றறிந்தவர்கள் கல்லாதவர்கள் மட்டும் இல்லை, கற்றறிந்தவர்களையும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆக இந்திய மக்களோட தனி உரிமையை, இரகசியங்களை நீங்கள் நாகரிகமாக திருடுகிறீர்கள். ஆகவே இது கண்டிக்கத்தக்கது. இந்த வேலையை நீங்கள் இனி செய்யக்கூடாது. நீங்கள் அபராத தொகையை கட்டித்தான் ஆக வேண்டும். இதற்கு மேலும் இதை நீங்கள் செய்தால் இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள். இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இங்கே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பொதுமக்களின் உரிமையில், தனி உரிமையில் தங்களுடைய இரகசியங்களை தாங்கள் திருடுவது, அதாவது நாகரிகமாக அதை சொல்லப்போனால் நீங்கள் கடத்துவது, அதை சேமிப்பது, பிறருக்கு அதை வழங்குவது குற்றமாகும். என்ன நடக்குதுன்னா, நாம் என்ன பார்க்குறோம், எதை பார்க்குறோம், எதில் ஆர்வம் காட்டுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்குண்டான தொழில்களை இங்கே புகுத்துறாங்க. அந்த வியாபாரம், அதற்கு தொடர்பான விளம்பரங்களை எல்லாம் இங்கே புகுத்துறாங்க. எதை பேசுகிறோம், இப்போ அழகு குறிப்பை பற்றி, அழகை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, ஆக இது கிடைக்கவே இல்லையே அப்படிங்கும்போது அதை புகுத்துறாங்க இங்கே. ஆக இந்த மாதிரி வணிக நோக்கத்துடன் வாட்ஸ்அப் செயல்படுகிறது என்று அதன் தாய் நிறுவனமான மெட்டாவிற்கு மெட்டாவை கண்டித்திருக்கிறது. இன்றைக்கு கண்டித்திருக்க பொழுதிலும், இன்றைக்கு கூட இதை பதிவு செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட மெட்டா ஏஐ பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. இதை பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இந்திய உச்சநீதிமன்றம் இதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. வருங்காலங்களில் இந்த வாட்ஸ்அப்பின் செயல்பாடுகள், இரகசியங்களை சேகரித்தல், பகிர்தல், சேமித்தல், பதிவு செய்தல் போன்ற பணிகளை எல்லாம் கவனித்து கொண்டிருக்கூடிய உச்சநீதிமன்றம் மேலும் வரக்கூடிய காலங்களிலே தாமாக முன்வந்து கூட வழக்குகளை எடுக்கலாம், அல்லது இந்திய அரசு கூட வழக்கு தொடரலாம். இது அமெரிக்க நிறுவனம் நம்முடைய தனி உரிமையில் தலையிடுவது கண்டிக்கத்தக்கது என்று, நம்முடைய தரவுகளை கடத்துவது கண்டிக்கத்தக்கது என்று சொல்லி தொடர்ந்து இந்த விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். நடக்கப் போவது என்ன என்பதை தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் இந்திய மக்கள் வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்க முடியாது என்று தெரியும். அதை வைத்து இந்திய மக்களோட வாழ்க்கையில் ஒன்றாகிவிட்ட இந்த வாட்ஸ்அப் நிச்சயமாக இந்திய தடை விதிக்க வாய்ப்பில்லை என்கின்ற ஒரு துணிச்சல் காரணமாக தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது. மெட்டா ஏஐ மூலமாக தொடர்ந்து அனைத்து தகவல்களையும் சேகரிக்கிறது, பகிர்கிறது நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதையும் வருங்காலங்களில் இந்திய அரசும் நம்முடைய நீதித்துறை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கக்கூடிய இந்த உச்சநீதிமன்றம் தொடர்ந்து மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருங்காலங்களில் என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.